வணக்கம் அஸ்ட்ரா ஸ்டாக் தமிழ் வியூவர்ஸ். ஸ்டாக் மார்க்கெட் சீரீஸில் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா GSM, அதாவது கிரேடட் சர்வேலன்ஸ் மெஷர்ஸ். இந்த GSM அப்படின்னா என்ன, இந்த GSMை நம்ம எங்கெங்கெல்லாம் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அஸ்ட்ரா ஸ்டாக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் த டெய்லி அப்டேட்ஸ். ஓகே, ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா பர்டிகுலராக இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் ஃபண்டமெண்டல் அனலைஸாக இருந்தாலும் சரி, நம்மளுக்கு ஃபர்தராக ட்ரேட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு யூசஸ், ஃபார்முலாஸ் இது மாதிரி எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கிறது நம்மளுக்கு ரொம்பவே முக்கியமானது. ஓகே, GSM கிரேடட் சர்வேலன்ஸ் மெஷர்ஸ், அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகிற கம்பெனிஸ் எல்லாத்தையுமே கண்காணிக்கிறதுக்காக செபி கொண்டு வந்த ஒரு மெஷரிங் ப்ராசஸ் தான் இந்த GSM. ஒரு கம்பெனியோட டோட்டல் ஃபண்டமெண்டல்ஸை கால்குலேட் பண்ண தான் லைக் ஏர்னிங்ஸ், புக் வேல்யூ, PE ரேஷியோ, ப்ரைஸ் பேண்ட், இது போல் ஏகப்பட்ட ஃபண்டமெண்டல் அனலைஸ் பண்ணி அது ஹெல்த்தியாக இருக்கா இல்லை ஹெல்த்தியாக இல்லாமல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அது அப்நார்மலாக இருக்கா இல்லை நார்மலாக இருக்கா, இது எல்லாத்துலேருந்தும் ஒரு மெஷர்ஸ் எடுத்து அது அப்நார்மலாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அது போல் கம்பெனியை ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண தான் இந்த GSM அப்படின்னு சொல்லி கேட்டகரி வச்சு அந்த GSM கீழே கொண்டு வந்துடுவாங்க. ஷார்ட்டாக சொல்லணும்னா, கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல்ஸ் ஸ்ட்ராங்காக இல்லாமல் எந்தெந்த கம்பெனிஸ்லாம் அதோட ப்ரைஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குதோ அந்த மாதிரி கம்பெனிஸோட ப்ரைஸ் ஆப்ரேட்டர்ஸால் மேனிப்புலேட் பண்ணப்படுது. அதுபோல் மேனிப்புலேட் பண்ணுற கம்பெனிஸ் எல்லாத்தையுமே இந்த GSM அப்படிங்கிற கேட்டகரி கீழே கொண்டு வந்துடுவாங்க. இப்படி கொண்டு வர்றதுனால நம்மளுக்கு என்ன பயன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நியூ இன்வெஸ்டர்ஸாக இருந்தாலும் சரி, ட்ரேடர்ஸாக இருந்தாலும் சரி, இவங்களை எல்லாத்தையுமே செபி ஒரு அலர்ட் பண்ணுறாங்க, அலர்ட்குள்ளே கொண்டு வராங்க. இப்போ நீங்கள் நியூ இன்வெஸ்டராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த ஃப்ளக்சுவேஷன்ஸ் எல்லாம் நீங்களே மெஷர் பண்ண போகும்போது அதை அவ்வளோ ஸ்ட்ராங்காக பண்ண முடியாது. எப்படின்னா, இப்போ மார்க்கெட்டில் இந்த ஒரு பர்டிகுலர் ப்ரைஸ் ஹை ஆகுது அப்படிங்கும்போது நீங்கள்லாம் என்ன நினைப்பீங்க, ஓ இந்த கம்பெனி நல்ல ஒரு க்ரோத் பாத்தில் இருக்குது, அதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் இதை யாரால் பர்டிகுலராக கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செபி தான். ஏன்னா இவங்க ஃபுல்லாக கவர்மெண்ட் பேஸ்டில் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஸ்டாக் மார்க்கெட்டு, இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்தளவும் என்டையராக கவர்மெண்ட் தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அப்படியே அவங்க புது இன்வெஸ்டர்ஸ்க்கு, ட்ரேடர்ஸ்க்கு, இவங்களுக்கெல்லாம் எந்தவித லாஸும் வரக்கூடாது அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் அவங்க ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்து இது போல் நிறைய ப்ராசஸ் அண்ட் ஆப்ஷன்ஸை வச்சு ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்டர்ஸ்க்கு அவங்க ஈஸி பண்ணி கொடுக்குறாங்க. இது தெரியாமல் நியூஸில் வர மற்ற செய்திகளை வச்சுட்டு இது ஸ்டாக் மார்க்கெட்னால் இது கேம்லிங் பண்ணுவாங்க, ஸ்டாக் மார்க்கெட்னா ஏமாற்றிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க இது போல் சின்ன மெஷர்ஸை கூட எடுத்துகிட்டு அவங்க ஒரு கம்பெனியை நல்ல பாத்தில் இருக்குது அப்படின்னா அது நல்ல ஒரு ஸ்டாண்டர்ட்லேயும், அந்த கம்பெனி நல்ல பாத்தில் இல்லை, ஏதோ சம் ப்ராப்ளம் இருக்குதுன்னா அதை இது போல் ASM, GSM, அப்புறம் ட்ரேட் டு ட்ரேட், இது மாதிரி நிறையா ப்ராசஸில் வச்சு அந்த கம்பெனி கரெக்டாக இருந்தால் சஸ்டெயின் பண்ண விடுவாங்க நல்ல க்ரோத் பாத்தில். இல்லை அப்படின்னா அந்த கம்பெனியையோ இல்லை அந்த ஆர்கனைசேஷனையோ அவங்க ரெகக்னைஸ் பண்ண மாட்டாங்க. எப்போ கவர்மெண்ட் செபியால் ரெகக்னைஸ் பண்ணப்படாத ஒரு கம்பெனி இருக்குதோ அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது வேஸ்ட்டுங்க. அந்த கம்பெனி ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்போயுமே சஸ்டெயின் ஆக முடியாது. ஸோ இது போல் எந்தெந்த கம்பெனிலாம் அலர்ட் கேட்டகரியில் இருக்குது, எந்தெந்த கம்பெனிலாம் செக்யூர்டாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. சேஃபாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள், ஹாப்பியாக ஏர்ன் பண்ணுங்கள். ஹாவ் அ நைஸ் டே.